السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 திக்ருகளையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை மிகவும் வேகமாக அல்லாஹ் கபூல் செய்கின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துஆவை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆக்கள் எந்த விதத்தில் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் துஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனினுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே போன்று அவருக்கு ஏற்படக்கூடிய ஆஃபத்துக்களிலிருந்து அல்லாஹ் அந்த துஆவின் மூலமாக அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளை மறுமையுடைய நாளில் அந்த மனிதர் அந்த துஆவினுடைய பலனை அடைந்து கொள்வான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் கேட்கக்கூடிய துஆ ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் வீணாகுவதில்லை. நிச்சயமாக அது நமக்கு பலனை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த துஆ இருக்கின்றதே மிகச்சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவிலே ஒரு வார்த்தை இருக்கின்றது, இது இஸ்முல் அலம் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன துஆ என்றால், யா ஹன்னானு யா மன்னானு யா அல்லாஹ், யா ரஹ்மானு யா ரஹீமு யா அல்லாஹ், யா ரஸ்ஸாக்கு யா கனியு யா அல்லாஹ், யா வஹ்ஹாபு யா ஃபத்தாஹு யா அல்லாஹ். மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். யா ஹன்னானு யா மன்னானு யா அல்லாஹ், யா ரஹ்மானு யா ரஹீமு யா அல்லாஹ், யா ரஸ்ஸாக்கு யா கனியு யா அல்லாஹ், யா வஹ்ஹாபு யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்று வரக்கூடிய அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வார்.